ஹாய் ஆல் வீட்டில் உள்ளவங்க சாம்பார் சட்னின்னு எதுவுமே கேட்காம வெறும் பொடி வச்சாலே 10 இட்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு அசத்தலான இட்லி பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் வந்துட்டு கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். 1/4 கப் வெள்ளை எள்ளு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1/4 கப் நிலக்கடலை அதையும் நல்லா வறுத்துப்போம். இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 10-12 காஞ்ச மிளகா 5-6 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். அது வறுத்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி 1/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்தால் நம்ம சூப்பரான பொடி ரெடி ஆகிடும். இந்த பொடிக்கு அல்டிமேட் காம்பினேஷனான மசாலா இட்லி செய்யலான்ட்டு நான் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு நறுக்கின வெங்காயம், அரை நறுக்கின தக்காளி இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதும் கேரட்டு, பீன்ஸு ரெண்டுத்தையும் பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துட்றேன். நேற்று நான் அரைச்ச மாவும் ஓரளவு புளிச்சிடுச்சு. இது கூடவே நம்ம வதக்கின மசாலாவையும் போட்டு நல்லா கலந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஏம்மா இட்லிக்கு இவ்வளோலாம் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். என் ஹஸ்பண்ட் நேராக கிடக்கிற துண்டே 1/4 மணி நேரம் தேடுவார். ஆனால் இந்த சட்னிலேயோ இல்லை வேறு ஏதாவது குழம்புலையோ இந்த காய்கறி போட்டால் இல்லை தக்காளி போட்டால் உடனே அதை கண்டுபிடிச்சிருவார். அது தக்காளியை கண்டுபிடிக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். இங்கே பாரு இதுதான் தக்காளி அப்படிம்பாரு. ஆமாம் நான் பார்த்ததே இல்லை, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவேன். அதனால தான் இந்த மாதிரி தோசை இட்லியிலலாம் கலந்து கொடுக்கும்போது தெரியாது அப்படிங்கிறதுக்காக கலந்து தோசை இட்லி சுட்டு கொடுத்துருவேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சூப்பரான வெஜிடபிள் பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் வெஜிடபிள் ஹேட்டர்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.